ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கொஞ்சம் கூட ஈரத்தன்மை இல்லாமல் உதிரி உதிரியாக புட்டு மாதிரி எப்படி நம்ம ஒரு சொரா புட்டு செய்கிறது அதுதான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இது பாலூட்டக்கூடிய தாய்மார்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ இதை கொடுக்கும்போது அவங்களுக்கு அந்த மில்க் செக்ரேஷன் அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. குழந்தைங்களுக்கும் இது ரொம்ப முக்கியம். இதில் பார்த்திங்கன்னா ஒமேகா 3 இருக்குதுன்னு சொல்கிறாங்க. இது கண் பார்வைக்கு நல்லது, ஸ்கின்னுக்கு, ஹார்ட்டுக்கெல்லாம் நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அப்படி செய்யக்கூடிய இந்த சொரா புட்டு எப்படி ஈஸியாகவும் அதே மாதிரி எல்லாருக்கும் பிடிக்கிற மாதிரியும் செய்யலாம் அப்படின்றது தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இது செய்கிறது பெரிய கஷ்டம் இல்லை. ஆனால் செய்முறையில் நம்ம பண்ணக்கூடிய பக்குவம் நல்லா உதிரி உதிரியாக பூ மாதிரி கொட்டும்போது பார்த்திங்கன்னா பஞ்சு மாதிரி அப்படியே உதிரி உதிரியாக இருக்கணும். நம்ம ஒரு புட்டு செய்யும்போது எப்படி இருக்கும் அந்த புட்டு ஒன்று ஒன்று ஒட்டாமல் ஈரத்தன்மை இல்லாமல், ஸோ அந்த மாதிரி எப்படி நம்ம செய்யலாம் அப்படின்றத தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதுக்கு நான் சொரா ஒரு 1/2 கிலோ வாங்கியிருக்கேன். இது எல்லாமே நான் யூஸ் பண்ண போகிறதில்ல. இதில் கொஞ்சம் எடுத்து வச்சுருவேன். இப்போ இது பார்த்திங்கன்னா இந்த மாதிரி அந்த தோல் ரஃப்பாக இருக்கும். சொரா வாங்கும்போது எப்போவுமே பார்த்திங்கன்னா ஒரு நல்ல முத்தின சொரா, அதாவது பெரிய சொரா ஒரு 10 கிலோ 8 கிலோ அந்த மாதிரி இருக்கும் பாருங்கள். புட்டுக்கு வாங்கும்போது இந்த மாதிரி சொரா தான் வாங்கணும். அப்போ தான் பார்த்திங்கன்னா நல்லா அந்த உதிரி உதிரியாக இருக்கும். ஈரத்தன்மை இல்லாமல் நமக்கு வரும். இதுவே நீங்கள் சொரா வச்சு குழம்பு செய்கிறீங்க அப்படின்னா அப்போ நீங்கள் சின்ன சொராவாக பார்த்து வாங்கலாம். ஆனால் புட்டுக்கு அப்படின்னா இந்த மாதிரி பெரிய சொரா வாங்கும்போது தான் புட்டு நல்லா வரும். ஸோ இந்த மாதிரி சொராவை நல்லா கழுவி எடுத்துருங்க. 2-3 தடவை இந்த மாதிரி கழுவி எடுத்துருங்க. ஸோ இதனுடைய தோல்லாம் திக்காக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கேன் இல்லையா. இதை நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இப்போ மஞ்சத்தூள் கொஞ்சம் போட்டு அதில் உங்களுக்கு தண்ணி ஊற்றி கொஞ்ச நேரம் வேக வைக்க போகிறோம். அப்போ அந்த தோல் உரிச்சா வந்துடும். சரிங்களா. ஸோ அதுக்கு நம்ம முதல்ல என்ன பண்ணலாம் அப்படின்னா, கொஞ்சம் மஞ்சத்தூள் அதில் போட்டுக்கலாம். நல்ல தாராளமாகவே மஞ்சப்பொடி போடுங்க. ஏன்னா இதில் கொஞ்சம் ஸ்மெல் வரும் அதனால் இதில் நீங்கள் மஞ்சப்பொடி போட்டிங்க அப்படின்னா அந்த ஸ்மெல் கொஞ்சம் வராமல் இருக்கும். மஞ்சப்பொடி போட்டு நல்லா கலரிட்டு இதில் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, இப்போ தண்ணி ஊற்றி நான் கேஸ் மேலே வைக்க போகிறேன். ஸோ இது நல்லா கொஞ்சம் கொதிக்கட்டும். ஒரு 5 மினிட்ஸ் கொதிச்சா போகிறோம். ரொம்ப கொதிக்க வைக்க வேண்டாம். ஒரு 5 நிமிஷம் கொதி ஒரு 2 நிமிஷம் இருந்தால் போதும். ஸோ கொதி வரத்துக்கே ஒரு 2-3 மினிட்ஸ் ஆகும். அது கொதி ஒரு 2 மினிட்ஸ் வச்சுருந்தா போதும். ஸோ இப்போ நம்ம பார்த்திங்கன்னா நல்லா இப்போ தான் கொதி வர ஆரம்பிக்குது பாருங்கள். நான் நல்லா ஃபுல்லாக மேலெல்லாம் நுரைச்சி வருது. இப்போ ஒரு ஃபோர்க் எடுத்து கூட நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா அதை லைட்டாக குத்தி பார்க்குறேன். ஸோ நல்லா உள்ளே இறங்குது. ஸோ நல்லா அது வெந்துருச்சு. அவ்வளோதான். இந்த ஸ்டேஜில் நம்ம ஆஃப் பண்ணிடலாம். இது இவ்வளோ ரொம்ப நேரம் இது கொதிக்கணும் அப்படின்னு அவசியம் இல்லை. இந்த டைமில் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த தண்ணியை ஃபுல்லாக எடுத்துட்டு ஒரு முறை கழுவிடலாம். தண்ணி எடுத்துகிட்டு ஒரு முறை கழுவிட்டு அதுக்கப்புறம் இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, அந்த தோல் அதில் இருக்கக்கூடிய அந்த முள்ளெல்லாம் எடுக்க போகிறோம். ஸோ அந்த மாதிரி இந்த முள்ளை எடுத்துருங்க. இங்கே பாருங்கள், இந்த தோலையும் நான் உரித்து எடுத்துடுறேன். ஈஸியாக வந்துடும். ஸோ ரொம்ப கஷ்டமே இல்லை. இது ரொம்ப ஈஸியாக வந்துடும். பீசஸும் எவ்வளோ கனமாக இருக்குது பாருங்கள். ஸோ இந்த மாதிரி பெரிய பெரிய பீசஸாக நம்ம கடையில் போய் கேட்கும்போதே நம்ம கேட்கணும். புட்டுக்கு அப்படின்னு சொன்னிங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி பீசஸும் அதுக்கேற்ற மாதிரி சொராவும் அவங்க காட்டுவாங்க. ஸோ இது என்ன பண்ணலாம் அப்படின்னா, இங்கே பாருங்கள் எவ்வளோ அழகாக ரப்பர் மாதிரி உறிஞ்சி வந்துடுது. அந்த தோல் அவ்வளோ சீக்கிரத்தில் அதை கடித்து சாப்பிடக்கூட முடியாது. ரொம்ப ரஃப்பாக இருக்கும். அதனால் நம்ம அதை கண்டிப்பாக இதில் ரிமூவ் பண்ணி தான் ஆகணும். இங்கே பாருங்கள், இதில் அந்த முள் எலும்பு மாதிரி இருக்குது. இதுவே சின்ன சொராவாக இருந்தால் அந்த எலும்பு நல்லா கிறிஸ்பியாக இருக்கும் மென்று சாப்பிட்றதுக்கு. ஆனால் இந்த பெரிய சொராவில் இது அந்தளவுக்கு நல்லா இருக்காது. மெல்லவும் முடியாது, கடிக்க முடியாது. அதனால் அது வேண்டாம். அதை நம்ம போட்டுடணும். இப்போ ஃபுல்லாகவே இந்த மாதிரி க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுட்டு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, உதுத்து விட்டுறலாம். இதை நல்லா உதுத்து விட்டுருங்க ஃபுல்லாகவே. அந்த கட்டி கட்டியாக இருக்கிறதெல்லாம் கொஞ்சம் கூட இல்லாமல் இருக்கணும். நல்லா தூளாக்கிடுறோம். கையிலே பிசைஞ்சாலே போதும். நல்லா தூளாயிரும். ஸோ இந்த மாதிரி தூள் ஆனதுக்கப்புறமா இதை நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, தனியாக எடுத்து வச்சுட்டு இதுக்கு தேவையான திங்ஸ் எல்லாம் என்ன அப்படின்றத இப்போ நான் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ இது இப்போ ஃபுல்லாக ஆல்மோஸ்ட் எல்லாமே தூளாயிருச்சு. ஒரு சின்ன சின்ன பார்ட் இருந்தால் கூட நம்ம பார்த்து என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா இந்த மாதிரி உடச்சி விட்டுறலாம். ஸோ இப்போ இதுக்கு என்ன தேவையான பொருள் இது பக்கத்துலேயே வைக்கிறேன் பாருங்கள். இப்போ நம்ம எடுத்தாச்சு சொரா.
வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் பச்சை மிளகா, பூண்டு, இஞ்சி. இது எல்லாமே பூண்டு, இஞ்சி எல்லாமே பெருசு பெருசாக வந்து போடாமல் நீங்கள் குட்டி குட்டியாக கூட போட்டுக்கலாம். அதே மாதிரி தான் பச்சை மிளகாவும் ரொம்ப பொடியாக நீங்கள் போடுறதா இருந்தாலும் போட்டுக்கலாம். எங்கள் வீட்டில் வந்து குழந்தைங்க இருக்காங்க. கருவேப்பிலை வைக்கிறேன் இந்த இடத்துல. எங்கள் வீட்டில் குழந்தைங்க இருக்கிறதுனால கொஞ்சம் சின்ன சின்ன பீஸ் வாயில் தட்டுப்பட்டால் சாப்பிட மாட்டாங்க. அதனால் நான் கொஞ்சம் பெருசாகவே நான் போட்டுக்கிறேன். நான் ஏற்கனவே வந்து இரும்பு கடாய் எப்படி சீசனிங் பண்ணோன்ட்டு வீடியோவில் காமிச்சிருக்கேன். அந்த கடாய் தான் இது. ஸோ அந்த இரும்பு கடாயில் வந்து பண்ணும்போது டேஸ்ட் இன்னமும் நல்லாயிருக்கும். அதே மாதிரி உதிரி உதிரியாக வரும். ஸோ நம்ம பண்ணக்கூடியது வந்து நல்லா வந்து பக்குவமாக வரக்கூடியது வந்து இரும்பு கடாயில் பண்ணிங்கன்னா ரொம்பவே நல்லா வரும் நமக்கு. நான்ஸ்டிக்கில் நிறைய பேர் பண்ணுவாங்க. எனக்கு நான்ஸ்டிக் பிடிக்கிறதில்ல, அதனால் நான் பண்ணுறதில்ல. அது ஹெல்த்தியும் இல்லை. இப்போ வந்து எண்ணெய் ஊற்றிக்கிறோம். அதில் கொஞ்சம் சீரகம் வந்து போட்டுக்கிறேன். கடலெண்ணெயே ஊற்றிக்கோங்க, ரீஃபைண்ட் ஆயில் எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல. இப்போ பச்சை மிளகாவை வந்து அதில் போட்டுடுறேன். நம்ம நறுக்கி வச்சுருக்கக்கூடிய இஞ்சியும் பூண்டையும் அதில் போட்டுடுறோம். போட்டுட்டு லைட்டாக வதக்கி விட்டுறலாம். ஸோ இந்த ஸ்டேஜில் வந்து நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, அது கொஞ்சம் நல்லா வதங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விட்டுறணும். கொஞ்சம் இப்போ நம்ம போட்டிருக்கோம் இல்லையா, இஞ்சி பூண்டு பச்சை மிளகா, அதெல்லாம் வந்து கொஞ்சம் நல்லா வந்து வதங்கணும் அப்படின்னு விட்டுறணும். கொஞ்சம் வதங்கி வர டைமில் நான் சோம்பு வந்து போடுறேன். ஏற்கனவே போட்டது சீரகம் போட்டிருக்கேன். இப்போ வந்து நான் சோம்பு போடுறேன். இப்போ நீங்கள் கடையிலலாம் வாங்கும்போது பார்த்தீங்கன்னா பொடியாக பச்சை மிளகா நிறைய போடுவாங்க. இப்போ கருவேப்பிலை போட்டுக்கிறேன். அந்த மாதிரி போடும்போது நிறைய வாயில் தட்டுப்படும். இஞ்சியும் அந்த பச்சை மிளகாவும் பிள்ளைங்க சாப்பிட மாட்டாங்க. வீட்டில் பண்ணும்போது நம்ம குழந்தைங்களுக்கு ஏற்ற மாதிரி நம்ம போட்டுக்கலாம். ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம பொடியாக நறுக்கி வச்சுருந்த வெங்காயம் போடலாம். உங்கள்கிட்ட சாப்பர் இருந்தால் கூட சாப்பரில் போட்டு இன்னும் ஃபைனாக நீங்கள் வந்து என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, இதை பொடியாக நறுக்கிட்டு இதில் வந்து நீங்கள் சேர்த்துக்கலாம். ஸோ சேர்த்துட்டு நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா வதக்கி விட்டுடலாம். இது கொஞ்சம் நல்லா வந்து வதங்கணுங்க. இந்த டைமில் வந்து நம்ம கொஞ்சம் உப்பு சேர்த்துப்போம். உப்பு சேர்த்துட்டா இன்னும் கொஞ்சம் ஈஸியாக வதங்கிடும். உப்பும் மஞ்சள் பொடியும் நம்ம இந்த இடத்துல வந்து சேர்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு உப்பு சேர்க்குறேன். ஸோ வந்து உப்பு மட்டும் பார்த்து சேருங்க, மஞ்சள் பொடி சேர்த்துக்கோங்க. ஏன்னா வந்து நம்ம சொரா புட்டில் வந்து ஈஸியாக உப்பு ஏறிடும். அதுவே வந்து கொஞ்சம் லைட்டாக உப்பு இருக்கிற தன்மையாக தெரியாது, டக்குன்னு வந்து உப்பு ஏறிடும். அதனால் பார்த்து நம்ம வந்து உப்பு சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக இறக்கும்போது பார்த்துக்கலாம். ஏன்னா அது ரொம்ப சுண்ட ஆரம்பிக்கும் இல்லையா, அப்போ உப்பு வந்து கரிக்கிற மாதிரி தெரியும். இந்த அளவுக்கு கலர் வந்து மாறணும். நம்ம வெங்காயம் ப்ரௌனிஷாக மாறினதுக்கப்புறமா நம்ம பொடியாக இந்த மாதிரி ஸ்மாஷ் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, கையிலேயே வந்து நல்லா மசிச்சு வச்சுருக்கோம் இல்லையா, இந்த சொராவை வந்து ஆட் பண்ணுறேன். ஸோ இந்த டைமில் இருந்து தான் நீங்கள் ரொம்ப வந்து பக்குவமாக கிட்டேயே இருக்கணும். ஏன்னா ஈஸியாக அது அடி பிடிக்கும், தீய ஆரம்பிக்கும். ஸோ அதனால் ரொம்ப ஹையில் வைக்காதீங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இந்த டைமில் வந்து நான் சேர்த்து ஃபஸ்ட்டு கொஞ்சம் கலரிட்டு அடுத்த முறைக்கும் கொஞ்சம் கலர்றேன். நம்ம ஏற்கனவே இஞ்சி போட்டிருக்கோம், ஏற்கனவே வந்து பூண்டும் போட்டிருக்கோம். இருந்தாலும் இது வந்து கொஞ்சம் ஸ்மெல் வரும் ஆக்சுவலாக. அதனால் அந்த ஸ்மெல் வந்து நிறைய பேருக்கு பிடிக்காது. அதுக்காக கொஞ்சம் இந்த ஸ்மெல்லெல்லாம் இல்லாமல் இருக்கிறதுக்காக தான் நம்ம வந்து அதிகமாக இந்த மஞ்சள் பொடி போடுறது, இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போடுறது, இதெல்லாம் நம்ம சேர்க்குறோம். ஸோ நல்லா இங்கே பாருங்கள், சேர்த்து ஒரு 1/4 மணி நேரம் ஆகிச்சு. நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக கலரி எந்த அளவுக்கு அது நிறம் மாறி உதிரியாக இருக்குது பாருங்கள். நல்லா பூ மாதிரி வந்துருச்சு. இங்கே பாருங்கள், எடுத்து விடும்போது அதுவும் இரும்பு கடாயின்றதுனால ரொம்ப சீக்கிரம் ஆயிடுச்சுங்க. நார்மல் கடாயில் பண்ணியிருந்தீங்கன்னா கொஞ்சம் வந்து எனக்கு தெரிஞ்சு லேட் ஆகும். அது வந்து அடியில் ஒட்டுனதே நம்ம சுரண்டி எடுக்க முடியாது. இரும்பு கடாயின்றதுனால கொஞ்சம் சீக்கிரமாகவே ஆயிடுச்சு. அதுவும் நான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இப்போ வந்து நான் மிளகு வந்து சேர்த்துக்கிறேன். இதில் வந்து மெயினாக வந்து பார்த்திங்கன்னா மிளகுத்தூள் தான் ரொம்ப முக்கியம். ஸோ மிளகுத்தூளுடைய காரம் தான் இதில், பச்சை மிளகாவை விட மிளகுத்தூள் காரம். அதனால தான் நான் பச்சை மிளகா கொஞ்சமாக சேர்த்துருந்தேன். இப்போ கலரிடுங்க. நான் கலரக்கூடிய அந்த கரண்டி வந்து பாருங்கள், நான் வந்து தோசை கரண்டி வச்சு தான் இதை கலர்றேன். ஏன் அப்படின்னா, அப்போ தான் ஈஸியாக வந்து நம்ம அடி பிடிக்கிறத சுரண்டி எடுக்கிறதுக்கும், அப்புறம் இந்த கொத்து பரோட்டா மாதிரி அப்படியே கொத்துவாங்க இல்லையா, எங்கேயாவது ஒரு இடத்துல வந்து பெரிய பெரிய பீசஸ் இருந்தால், ஸோ அந்த மாதிரிலாம் பண்ணுறதுக்கு இந்த கரண்டி தான் நமக்கு வந்து வாட்டமாக இருக்கும். அதுக்காக தான் நான் வந்து இந்த கரண்டியை எடுத்திருக்கேன். ஸோ நான் ஆரம்பத்துலேருந்து செய்கிறப்ப நீங்கள் எத்தனை பேர் நோட் பண்ணீங்கன்னு தெரியல. இங்கே பாருங்கள், இந்த மாதிரி கொஞ்சம் பெரிய பெரிய பீசஸ்லாம் இருந்ததுன்னா நம்ம வந்து இந்த மாதிரி அந்த கரண்டிலே வந்து அழகாக இந்த மாதிரி தட்டி எடுத்துக்கலாம். ஸோ அதனால தான் நான் இதை யூஸ் பண்ணியிருக்கேன். அடி பிடிக்கவும் பிடிக்காது. நம்ம வந்து என்ன தான் வந்து ஜல்லிக்கரண்டி வச்சு கலர்னாலும் அடி சம்டைம்ஸ் பிடிக்கும். ஆனால் இதில் வந்து ஷார்ப்பாக இருக்குது இல்லையா, ஸோ கலக்கும்போது ஈஸியாக அடி பிடிக்காது. இந்த மாதிரி பெரிய பெரிய பீசஸ் எல்லாம் இருந்துச்சு அப்படின்னா நல்லா இந்த மாதிரி உடச்சி விட்டுருங்க. ஸோ இதே மாதிரி சிம்லேயே வச்சு பண்ணணுங்க.
அப்போ தான் வந்து இது நல்லா வரும். இங்கே பாருங்கள், ஆல்மோஸ்ட் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போ லாஸ்ட்டாக கொத்தமல்லி தூவி இதை வந்து நம்ம இறக்கி வச்சிட வேண்டியதான், அவ்வளோதான். எப்படி வந்து உதிரியாக கிடச்சிருக்கு பாருங்கள். ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக செய்யக்கூடிய ஒரு ரெசிபி தான் இது. ஸோ நம்ம முடிக்க போகிறோம். இப்போ நம்மக்கிட்ட கொத்தமல்லி இருந்துச்சு அப்படின்னா அதை தூவி நம்ம லாஸ்ட்டாக வந்து இதை முடிச்சு விட்டுறணும். கொஞ்சம் கூட அடி பிடிக்கவே இல்லை பாருங்கள். இந்த சைட்லலாம் இருந்துச்சுன்னா இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. இரும்பு கடாயில் செய்கிறப்போ இன்னமும் ஹெல்தி. ஸோ மேக்ஸிமம் இந்த மாதிரி கொஞ்சம் ஃப்ரை ஐட்டம்ஸ் மாதிரி செய்கிற இதெல்லாம் வந்து இரும்பு கடாய் யூஸ் பண்ணுங்கள். நம்ம எண்ணெய் எவ்வளோ எண்ணெய் ஊற்றணும் அத்தனையும் உறிஞ்சிருச்சு பாருங்கள். ஸோ எண்ணெய் கொஞ்சம் அதிகமாக ஊற்றிக்கோங்க. கொத்தமல்லி தூவி இதை முடிச்சிடும். ஸோ இப்போ வந்து இதை பிளேட்டிங் பண்ணிடலாம். ஒரு பவுல் எடுத்து இதை போடுறேன். உதிரும் போதே பாருங்கள், எதுவுமே ஒன்றுக்கு ஒன்று ஒட்டவே இல்லை பாருங்கள். எவ்வளோ பூ மாதிரி இருக்குது பாருங்கள். அந்த புட்டு நம்ம எப்படி ஒரு கன்சிஸ்டன்சி இருக்கும் அந்த மாதிரி இருக்குது. இல்லை ஒரு பச்சை மிளகா கூட பெருசாக விழுந்தது பாருங்கள். ஸோ இந்த மாதிரி பெருசாக இருந்தால் பிள்ளைங்க பார்க்கும்போது எடுத்து போட்டுருவாங்க. ஸோ அதனால தான் வந்து நான் கொஞ்சம் அந்த பச்சை மிளகா இஞ்சியெல்லாம் கொஞ்சம் பெருசாக போட்டு நீங்கள் ஃபைனாகவே அதை நல்லா வந்து கட் பண்ணிவிட்டு போட்டுக்கோங்க. சூப்பரான சொரா புட்டு வந்து ரெடி ஆயிடுச்சு. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இது வந்து குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம். அதே மாதிரி அதிகமாகவும் இதை எடுத்துக்கக்கூடாதுங்க. என்ன தான் நல்லது அப்படின்னாலும் நம்ம அதிகமாக இதை எடுத்துக்கக்கூடாது. எதுலேயுமே ஒரு அளவு தான் இருக்கணும். ஸோ இது அதிகமாகவும் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. பூண்டு அதிகமாக சேருங்க. ஸோ இது வந்து சம்டைம்ஸ் இது கேஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால் பூண்டு அதிகமாக சேர்த்துக்கோங்க. ஸோ என்னோடய பாப்பா தான் எடுக்கிறா. அது பார்க்கும்போதே சுட இருக்கும்போதே வேணும்னு கேட்டு எடுத்து சாப்பிட்றாங்க. ஸோ அந்தளவுக்கு குழந்தைங்களுக்கும் இது ரொம்ப பிடிக்கும். உங்களுக்கு ஏற்ற மாதிரி ஸ்பைசஸ் போட்டுக்கோங்க. ஸோ நீங்களும் இதை வீட்டில் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எந்த அளவுக்கு உங்களுக்கு இந்த ரெசிபி வந்து வந்தது அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.